السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله تعالى أفضل متواضعا كما أمر، والصلاة والسلام على النبي المعتبر وعلى آله وأصحابه إرغاما لمن جهد به وكفر. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم صل من قطعك وعفو عمن ظلمك واحسن إلى من أساء إليك أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஈருலக நாயகன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் குறிப்பாக வேண்டி நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிகழட்டுமாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, எல்லாமல்ல அல்லாஹ் இந்த ரமலானிலே நாம் செய்த எல்லா நன்மைகளையும் எந்த குறையும் இல்லாமல் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. ஆமீன். எப்படி இந்த ரமலான் மாதத்திலே அமல்கள் செய்வதில் ஆர்வத்தோடு ஆசையோடு இருந்தோமோ, அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களிலேயும் மாதங்களிலேயும் அமல்கள் செய்வதற்கு ஆர்வத்தையும் ஆசையும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பேசிய பேச்சுக்கள் என்பது ஏராளமான பேச்சுகளை பேசியுள்ளார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபிமொழிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நபி அவர்களுக்கு எல்லாவற்றைக்கும் மேலாக நபி அவர்களுக்கு பிடித்த ஒரு நபிமொழி என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த நபிமொழிதான் சில் மன் கத்அக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பிரித்த நபிமொழி என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, சில் மன் கத்அக, யார் உறவுகளை முறித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள். வஅஃபு அம்மன் ஸலமக, யார் உனக்கு அநீதி இழைக்கிறார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு. வஹ்சின் இலா மன் அஸா இலைக்க, உனக்கு யார் தீங்கை விளைவிக்கிறார்களோ தீங்கை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீ நல்லது செய். வஹ்சின், நீ உபகாரம் செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 23 ஆண்டுகால நபித்துவத்தினுடைய சுருக்கமே இதுதான். 23 ஆண்டுகால நபித்துவத்தினுடைய சுருக்கம் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லாம் பெருநாள் தினத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போன்று அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹுக்காக வேண்டி யாரிடத்திலாவது பேசாமல் இருந்தோம் சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி பெருநாளை முன்னிட்டு அவரிடத்தில் பேசிக்கொள்ள வேண்டும். யாரிடத்திலாவது சண்டை சச்சரவுகள் செய்திருந்தோம் என்று சொன்னால் இந்த பெருநாளை முன்னிட்டு, ஈதுடைய நாளை முன்னிட்டு அல்லாஹுக்காக வேண்டி அவரிடத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்தால் அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே அருமையான பெருமக்களே, நாம் இந்த ரமலான் மாதத்தின் மூலமாய் ஒரு 4 சிறப்பு அம்சங்களை பார்க்க வேண்டும். ஒரு 4 சிறப்பு அம்சங்களை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ரமலான் மாதத்தின் மூலமாய், இந்த ரமலான் மாத நோன்பின் மூலமாய் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவராக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. ஆகவே நாம் இறையச்சமுடையவராக ஆனோமா இல்லையா என்ற விஷயம் தன்னைத்தானே பார்த்து சோதித்து பார்க்க வேண்டும். இறையச்சமுடையவர் ஆனோமா இல்லையா என்று தன்னைத்தானே பார்த்து சோதித்து பார்க்க வேண்டும், முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த ரமலான் மாதத்தின் மூலமாய் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டும் இரு என்று சொல்லி காட்டினார்களே. ஆகவே நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்தானா இல்லையா என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நாம் அடைந்தோமா இல்லையா என்பதை தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். நான்காவது விஷயம், எல்லா நன்மைகளுக்கும் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்துட்டான், நன்மைகளை முடிவு செஞ்சிட்டான். நன்மைகளை நியமிக்கப்பட்டுள்ளது, நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ரமலான் மாத நோன்பிற்கு மட்டும்
அல்லாஹ் நியமிக்கலை. காரணம் என்னன்னு சொன்னால் அசௌமுலி வான அஜ்ஸாபிஹி, அசௌமுலி வான உஜுசாபிஹி. ஆகவே இந்த ரமலான் மாதம் நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு கூலியை நானே வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு அறிவிப்பில் ரமலான் மாதம் நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு கூலியாக நான் என்னையே தருகிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த ரமலான் மாதத்தின் நோன்பின் மூலமாய் அல்லாஹுவை நாம் அடைந்தோமா இல்லையா, அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் அடைந்தமா இல்லையா என்று தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த 4 விஷயத்தையும் எந்த ஒரு மனிதன் அடைந்து கொண்டானோ நிச்சயமாக அந்த மனிதன் எப்படி இந்த ரமலான் மாதத்தில் எப்படி இருந்தானோ, எப்படி அமல்கள் செய்து கொண்டிருந்தானோ, அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களிலேயும் இமாம் ஜமாத்துடன் பள்ளிவாசலுடைய தொடர்புடன் இமாம் ஜமாத்துடன் தொழுகை நிறைவேற்றுவார். குர்ஆனினுடைய தொடர்புகள் இருக்கும். எல்லாவற்றைக்கும் மேலாக பாவம் நிகழ்வதை பார்த்தாலும் அந்த மனிதன் அருவருப்பாக கருதுவான். இவர்கள் அந்த 4 சிறப்பையும் அடைந்தவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையான பெருமக்களே, பொதுவாகவே பெருநாள் தினத்தன்று நம்ம எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்கப்பட்டு மவுத்த 2 ஈதுடைய நாளை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், 2 ஈதுடைய நாள் என்னுடைய பெருநாள் அல்ல, 2 பெருநாள் இருக்கிறது, இது என்னுடைய பெருநாள் இல்லை. ஆகவே நான் என்னைக்கு மரணிக்கிறேனோ அதுதான் எனக்கு பெருநாளுடைய நாள் என்று முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, ஏன் சொன்னால் இன்னைக்கு தானாகவே குளித்து கொண்டு, தானாகவே புத்தாடைகளை அணிந்து கொண்டு, தானாகவே அத்தர்களை பூசிக்கொண்டு, சுர்மாக்களை இட்டுக்கொண்டு, தானாகவே நடந்து பள்ளிவாசல்களுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றுகிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், தானாகவே குளித்து கொள்ள முடியாது, தன்னை குளிப்பாட்டுவார்கள். தானாகவே ஆடைகளை அணிவிக்க முடியாது, தனக்கு ஆடைகளை அணிவித்து வைப்பார்கள். தானாகவே நடந்து வர முடியாது, தன்னை தூக்கி கொண்டு வருவார்கள். தானாகவே தொழுக முடியாது, நம்மை வைத்து தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தை அந்த நாளிலே நாம் என்ன செய்யணும்? பெருநாளை போன்று கொண்டாட வேண்டும். அந்த நம்முடைய மௌத்துடைய நாளை, மரணத்தினுடைய நாளை நாம் பெருநாளை போன்று கொண்டாட வேண்டும் என்று முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன்னு சொன்னால், எப்படி இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்தோமோ இந்த ரமலான் மாதத்தை போன்று நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மரணிக்கக்கூடிய அந்த நாள், மரணத்தினுடைய நாள் நாம் பெருநாளை போன்று ஈதுடைய நாளை போன்று அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையான பெருமக்களே, அதனால் காலத்தினுடைய சூழ்நிலை கண்டிப்பாக இதை பேசியே ஆக வேண்டும். சுதந்திரம் அடைந்த இந்த இந்தியாவினுடைய சிறப்பு அம்சமே ஜனநாயகம்தான். இது எதுவுமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திட்டமிடுதல் என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு இல்லாமல் போய்விட்டது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே மிக முக்கியமான 2 பயணம். ஒரு பயணம் மிஅராஜுடைய பயணம், இது ஆன்மீகத்திற்காக வேண்டியுள்ள பயணம். இன்னொரு பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணம். இந்த ஹிஜ்ரத்துடைய மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது அரசியலுக்காக வேண்டியுள்ள பயணம். ஆதிக்கம் வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்பதற்காக வேண்டியுள்ள பயணப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்களாக திட்டமிட்டார்கள், பல மாதங்களாக திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டம் தீட்டுதலினுடைய வெளிப்பாடு தான் மக்காவில் உள்ள அந்த முஹாஜிரின் சஹாபாக்களையும் மதீனாவில் உள்ள அந்த அன்சாரி சஹாபாக்களையும் 2 ஊரார்களையும் அழகாக இணைத்தார்கள், அழகாக 2 ஊரார்களையும் ஒன்று சேர்த்தார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் தீட்டுதலினுடைய வெளிப்பாடு. ஆகவே இந்த திட்டம் தீட்டுதல் என்பது நமக்கெல்லாம் இன்னைக்கு அவசியமான ஒன்று. திட்டமிடாத சமூகம் என்றைக்கும் வெற்றி அடையாது. தொலைநோக்கு சிந்தனை இல்லாத சமூகம் என்றைக்கும் வெற்றி அடையாது. வருங்காலத்தை குறித்து சிந்திக்காத சமூகம் என்றைக்கும் வெற்றி அடையாது. அடுத்த தலைமுறைக்கு இந்த இஸ்லாத்தை முஸ்லிம்களுக்கு பழுதில்லாமல் வழங்க முன் வராத சமூகம் என்றைக்கும் வெற்றி அடையாது. ஆகவே இன்றைக்கு நாம் திட்டம் தீட்டுவது என்பது அவசியமான ஒன்று. குறிப்பாக நாம் சந்திக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் திட்டம் தீட்டுவது என்பது நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது.
அருமையான பெருமக்களை, எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக நம்மளை ஒரு பயத்தோடு, ஒரு அச்சத்தோடு, ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வைத்து கொண்டிருப்பார்கள். எத்தனை நாட்களாக. அருமையான பெருமக்களே, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து ஷரியத்துடைய சட்டத்தை குலைப்பது, பசுவதை என்று சொல்லி முஸ்லிம்களை படுகொலை செய்வது, வாபசி என்று சொல்லி முஸ்லிம்களை தாய் மதத்திற்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, முத்தலாக்கு, பரதா போன்றுள்ள ஏராளமான சட்டங்கள், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்று சொல்லி குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பாபர் மஸ்ஜிதினுடைய தீர்ப்பை சுமார் 24 ஆண்டுகளுக்கு பின்பு முஸ்லிம்களுக்கு பாதகமாக தீர்ப்பை வழங்குகிறார்கள். எல்லாவற்றைக்கும் மேலாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை கட்டமைத்து விட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. ஒரே ஒரு நிகழ்வு போதும், ஒரே ஒரு சம்பவம் போதும். மணிப்பூரிலே நடந்த 1000 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை நிர்வாகப்படுத்தி கேவலமான அசிங்கமான செயலோடு ஊர்வலத்துக்கு அழைத்து செல்கிறார்களே. அருமையான பெருமக்களே, இது சுதந்திரம் அடைந்த இந்தியாதானா என்ற கேள்வி ஏற்படுகிறது. இப்படி இது எல்லாமே மாறணும் சொன்னால் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்பது அவசியம். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்பது இன்னைக்கு அவசியம். எல்லா தலைவர்களும், எல்லா பெரும் அதிகாரிகள் எல்லாம் சொல்லக்கூடிய, தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன தெரியுமா? இந்த பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் சொன்னால் எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடிய கருத்து, யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உண்மை அதுதான். இவர்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னெல்லாம் செய்யணுமோ அவர்கள் அத்தனையும் செய்து இந்த பாசிசத்தை நாம் வீழ்த்தியே ஆக வேண்டும். வீழ்த்தக்கூடிய கட்டாய தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் எதிர்கொள்ளக்கூடிய, நாம் சந்திக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது சனாதானத்திற்கும் மனித நேயத்திற்கும் உள்ள போராட்டம். ஆதிக்க சக்திக்கும் அன்பை விரும்புகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு போராட்டம். சமயம் சார்ந்த பக்குவப்படுத்துகிற அறிஞர்களுக்கும் மத துவேஷத்தை, விஷமத்தனத்தை அதிகாரத்திலே கையில் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு போராட்டம். ஆகவே இப்படி எல்லா வகையிலையும் முக்கியத்துவம் பெறுகிறது. நாம் சந்திக்கக்கூடிய இந்த தேர்தல் களம், பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பலம் எது? இஸ்லாமியர்களாகிய நம்மளுடைய பலம் எது, பலகீனம் எது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பலம் எது தெரியுமா? நம்ம எல்லாம் ஒரே அணியில் திரண்டு, ஒரே அணியில் சேர்ந்து, ஒற்றை கொடியில் கீழே இருந்து வாக்களிப்பது, இதுதான் நம்மளுடைய பலம். நம்மளுடைய பலகீனம் எது தெரியுமா? கட்சி ரீதியாகவும், கொள்கை ரீதியாகவும், இயக்கம் ரீதியாகவும் பிரிந்து சின்ன பின்னமாக சிதறி கடந்து நாமும் பிரிந்து நம்மளுடைய வாக்குகளையும் பிரிப்பது, இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய மாற்றம்தான் ஒரு நாட்டை மாற்ற முடியும். ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றம். ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றம் என்பது ஒரு நாட்டினுடைய மாற்றம். ஆகவே தனி மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் எல்லாம் அதிகம் கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் வரும் பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய முஸ்லிம்களுக்கும், குறிப்பாக இந்த இந்தியாவினுடைய குடிமக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லாஹ் நியமிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.